بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Welcome to Darul Iman, Tamil Islamic Center, Ilamparai. Ramadan Kids Series 2025, Day 12. Today, Qiraat will be recited by Saliha, role play will be presented by Tahir and Aisha, following by insights on Islam and science. Jazakallah khair. يا رمضان يا رمضان يا رمضان يا رمضان هلل هلالك يا رمضان حنا صوامك يا رمضان نور علينا يا رمضان يا رمضان ليلك ونهارك يا رمضان بركة ورحمة يا رمضان ذكر وتلاوة يا رمضان يا رمضان رمضان كريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால். மேலும் நீங்கள் அனைவரும் அல்லாஹுக்கே அடிபணிந்து வாழுங்கள், அவனோடு எதனையும் இணையாக்காதீர்கள். தாய் தந்தையரிடம் நல்லவிதமாக அன்போடு நடந்து கொள்ளுங்கள். மேலும் உறவினர்கள், அனாதைகள், வறியவர்கள் ஆகியோருடனும் நல்லவிதமாக நடந்து கொள்ளுங்கள். மேலும் உறவினரான அண்டை வீட்டார், அந்நியரான அண்டை வீட்டார், பக்கத்தில் இருக்கும் நண்பர் மற்றும் வழிபோக்கர், உங்கள் கைவசத்தில் உள்ள அடிமைகள் ஆகியோருடனும் நயமாக நடந்து கொள்ளுங்கள். திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள், வீண் பெருமையிலும் கர்வத்திலும் உழல்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அண்ணே வெளில போய் விளையாடலான்னு. வேணா ஐஷா, பக்கத்து வீட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகும். டிஸ்டர்ப் பண்ண என்னண்ணே? நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. ஓ அப்படியாண்ணே, சரி நம்ம வீட்டுக்குள்ளே விளையாடலாம் போல வச்சு. அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் போய் என்னன்னு கேட்டு வரேன். சரிண்ணே. அண்ணே கையில் ஹாட் பாக்ஸ். அம்மா பிரியாணி செஞ்சாங்க, பக்கத்து வீட்டுக்கு கொடுக்க சொன்னாங்க. ஏனே அம்மா ஏதாச்சும் ஸ்பெஷலாக செஞ்ச பக்கத்து வீட்டுக்கு கொடுத்துடுறாங்க? நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஏதாச்சும் ஸ்பெஷல் செஞ்சா பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கணும். ஓ அப்படியாண்ணே, சரி நானும் வரேன். சரி ஓகேவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூமி நிறைய வானம் கொஞ்சம் மலை. தலைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல? நிச்சயமாக இந்த மூணுலேயும் மகத்தான அறிவியல் அத்தாட்சிகள் இருக்குங்க. அத்தியாயம் 3 190 அல்லாஹ் சொல்கிறான், திண்ணமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. நிலா வெளிச்சத்தில் கடற்கரையில் இல்லை மொட்டை மாடியில் குடும்பமாக உட்கார்ந்து நிலாவை பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்குல்ல? ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நிலாவை விட பூமி தாங்க அழகு.
பூமியை தவிர எந்த கோளில் பார்த்தாலும் அங்கே சீரற்ற மேடு பள்ளங்களும் ஆபத்தான குழிகளும் நிறைஞ்சிருக்கும். அது ஏன்னா விண்வெளியிலேருந்து சீறி பாய்ந்து விழக்கூடிய எரிக்கற்கள் தான் காரணம். ஆனால் பூமிக்கு மட்டும் அந்த பாதிப்பு ஏற்படுறதே இல்லை. அதே மாதிரி சூரியனோட வெப்பநிலை 2 கோடி டிகிரி சென்டிகிரேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வினாடிக்கு 300 கோடி யூனிட் சக்தியை சூரியன் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த வெப்பம் நேரடியாக பூமிக்கு வந்தால் பூமி மொத்தமும் சாம்பலாயிடுமா. அதே மாதிரி சூரியன்லேருந்து வெளிப்படுற புற ஊதா கதிர்கள் நேராக பூமிக்கு வந்தால் மனிதனோட மரபணுவே மாறிப்போய் புற்றுநோய் உட்பட கொடிய நோய்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தாக்குதல் மற்றும் பாதிப்பெல்லாம் இல்லாமல் நாம் இந்த பூமியில் நிம்மதியாக வாழ்கிறோம்னா நம்மளை படைச்ச இறைவன் இந்த பூமியை பாதுகாப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த பூமிக்கு மேலே இருக்கிற வளிமண்டலமும் ஓசோன் படலமும். ஒரு எரி நட்சத்திரம் பூமியை நோக்கி வந்தால் இந்த வளிமண்டலம் அதை தடுத்து நிறுத்தி அதனுடைய ஆற்றலையே குறைச்சிருது. புற ஊதா கதிர்கள் பூமியை தாக்காத அளவுக்கு ஓசோன் மண்டலம் பாதுகாப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த சிறப்பு ஏற்பாடெல்லாம் பூமிக்கு மட்டும்தாங்க. 40வது அத்தியாயத்தில் 64வது வசனத்தை படித்து பாருங்களேன். அல்லாஹ் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தான் உங்களுக்காக பூமியை தங்குமிடமாகவும் அதன் மேலே வானத்தை முகடாகவும் அமைத்தான். இதில் 2 விஷயத்தை அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான். ஒன்று, வானத்தை முகடாக அமைச்சு பூமியை பாதுகாத்து வருகிறான். மற்றொன்று, மனிதர்களே, நீங்கள் எவ்வளவு பெரிய சக்திகளை ஒன்று திரட்டி ட்ரில்லியன் கணக்கில் டாலராக நீங்கள் குட்டி ஆய்வு நடத்தினாலும் பூமியை தவிர சந்திரன்லையோ செவ்வாயிலையோ உங்களால் குடியேறவே முடியாது அப்படிங்கிற யதார்த்தத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றலும் ஞானமும் ரொம்ப சொற்பந்தாங்க. ஒரு காலம் வரைக்கும் இந்த அறிவியல் உலகம் பூமியை எல்லா கோள்களும் சுற்றி வருதுன்னு சொன்னுச்சு. கொஞ்ச காலத்துக்கு பிறகு அப்படியே மாற்றி, இல்லை சூரியன் ஒரு இடத்துல நிலையாக இருக்குது, பூமி உட்பட எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வருதுன்னு சொல்லுச்சு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? அத்தியாயம் 21:33வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான். இன்னும் அவனே இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான். வானில் தமக்குரிய வட்டவரைக்குள் ஒவ்வொன்றும் நீந்துகின்றன என்று சொல்லி சூரியன் தன் குடும்பத்தோட வேகமாக பயணிக்கிறது, ஒரு இடத்துல நிற்கலை அப்படிங்கிறத அல்லாஹ் தாலா திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறான் இந்த வசனத்தில். இன்னைக்கு வானியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, சூரியன் ஒரு வினாடிக்கு 150 மைல் வேகத்தில் சுற்றுது. இந்த கேலக்சியை ஒரு முறை சுற்றி முடிக்கிறதுக்கு அதுக்கு 20 கோடி ஆண்டுகள் ஆகும்னு கணக்கிட்டு சொல்லியிருக்காங்கங்க. அது மட்டுமல்ல, பூமி தட்டை வடிவம் இல்லை, கோள வடிவம்னு குர்ஆன் திட்டவட்டமாக சொல்லியிருக்கு. பூமி கோள வடிவம்னு கண்டுபிடிச்சு சொன்னதுனாலேயே கலிலியவை கொன்னவங்க இப்போ தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க. பூமி கோள வடிவத்தில் இருந்தாலும் மனிதர்கள் கட்டிடங்கள் கட்டி வாழ்வதற்கு ஏற்ப அதன் மேற்பரப்பை பாய் போல விரித்து வச்சிருக்கிறதா அல்லாஹ் சொல்கிறான். பூமியில் பல அடுக்குகள் இருக்குது, பல தட்டுகளாக தான் இந்த பூமி இருக்குது. பூமிக்கு அடியில் நீரோட்டமும் இருக்குது. அப்படின்னா பூமி சுற்றுல நாம் வாழ்கிற மேல் தட்டு ஆடி போயிடும் இல்லைங்களா? அதை இறைவன் எப்படி பாதுகாக்கிறான் அப்படின்னா 78வது அத்தியாயம் 6-7வது வசனங்களில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான். பூமியை நாம் தொட்டிலாகவும் மலைகளை நங்கூரமாகவும் அமைச்சிருக்கோம்னு சொல்கிறான். பூமியினுடைய மேற்பரப்பில் கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் அளவில் எவரெஸ்ட் சிகரம் இருக்குன்னா கிட்டத்தட்ட அதனுடைய வேர் பூமியில் 30 கிலோமீட்டர் வரைக்கும் நங்கூரம் பாய்ச்சி நிற்கிதுங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடு பார்த்தீங்களா? நமக்காக இவ்வளவையும் செஞ்ச இறைவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்று தாங்க, எனக்கு நன்றி செலுத்துங்க. என்னை தவிர வேறு எவரையும் கடவுள்னு நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் மரணித்த பிறகு என்னிடமல்லவா திரும்பி வர வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். நிச்சயமாக சிந்திக்கும் மக்களுக்கு இதில் நிறைய சான்றுகள் இருக்கின்றது. எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.